வந்து மணமகன் மணமகள் இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியும். அதே போல பிரைட் க்ரூம் என்கிற சொல்லுக்கு, அதாவது நம்மை வந்து கல்யாணம் செய்து கொள்ள போகிறவர் என்கிற அடிப்படையில வந்து ஒரு பெண் வந்து வருங்கால கணவர் இவர் என்றுதான் சொல்லுவாள் இல்லையா? இதுவரைக்கும் வந்து இந்த பிரைட் க்ரூம் என்பவரை வந்து வருங்கால கணவர் என்கிற சொல்லால் தான் நாம வந்து குறித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருங்கால கணவர் அப்படிங்கிற அந்த இரண்டு சொற்களுக்கு பதிலாக இந்த பிரைட் க்ரூம் அல்லது ஃபியான்ஸ் என்ற சொல்லுக்கு இணையான ஒரே தமிழ்ச்சொல், அதாவது ஒரே ஒரு வார்த்தையாக மட்டுமே இது இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு தமிழ்ச்சொல் இருக்கா? தமிழ்ல இருக்கு. அந்த சொல் என்ன சொல் தெரியுமா? மணவாளன். அதுதான் அந்த சொல். ரொம்ப அழகான ஒரு சொல். உண்மையா சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப பழமையான ஒரு சொல்லாக இருந்து வந்திருக்கிறது. ஆளன் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கணவன் என்பதுதான் பொருள். அதனால இந்த வருங்கால கணவன் என்கிற அந்த பயன்பாட்டை இனி தவிர்த்து மணவாளன் அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து நாம பயன்படுத்தலாம். வருங்கால கணவன் என்பதற்கு என்ன வந்து அழகான தமிழ்ச்சொல், பழமையான தமிழ்ச்சொல் என்பதை வந்து பார்த்துட்டோம். வருங்கால மனைவி என்பதை எப்படி சொல்வது? மணவாட்டி என்பதுதான் அதற்கு உரிய சொல். இன்றைய மொழியறிவும் பகுதியில மணவாளன் மணவாட்டி ஆகிய இரண்டு பழமையான அழகிய தமிழ்ச்சொற்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில இதே போல ஒரு பயனுள்ள தகவலோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.